என்ன ஜெயிக்குதான்னு பாரு. ஒரு நாளைக்கு உங்களை நான் ஜெயிச்சு காட்டுறேன். ஏப்பா கோவப்படுற? போட்டின்னு வந்துட்டா வெற்றி தோல்வி எல்லாம் சகஜம் தானே, சுழுவா எடுத்துக்க. அதுவும் இல்லாம நம்ம சொந்தக்காரனுங்க ஒண்ணுக்குள்ள ஒண்ணு, பிரச்சனை வேண்டாம். வரட்டுமா? இந்த பாரு, ஒன்னாலதான் என்ன ஜெயிக்க முடியல, இவங்களே ஒருத்தனை என்ன ஜெயிக்க தயார் பண்ணி பாரு. இவங்களுக்கு ஒரு நல்ல வாத்தியார் கூட கிடைக்க மாட்டேங்க. என்னம்மா பூஞ்சோல, நல்லா இருக்கியா? நல்லா இருந்தா என்ன பண்ண போறீங்க, நல்லா இல்லைன்னா என்ன பண்ண போறீங்க? உன்கிட்ட பேசி ஜெயிக்க முடியாதுமா. ஆமா ஆமா பேசாதீங்க, என்கிட்ட பேசினா உங்க உறவு முறையெல்லாம் கோச்சுக்கு போறாங்க. இந்த பாருமா, உறவுக்காரங்களுக்கும் ஊருக்காரங்களுக்கும் பயந்தவன் இல்லைனா, எனக்கு மனசாட்சி இருக்குல்ல. மனசாட்சின்னு ஒன்று இருந்திருந்தா குத்துக்கலாட்டுல இருக்கும் போது உங்க பையனுக்கு இன்னொரு ஊர்ல இருந்து பொண்ணு எடுப்பீங்களாக்கும். சொத்து சுகத்துல நாங்க வேணா குறைஞ்சவங்களா இருக்கலாம், ஆனா மான மரியாதையில நாங்களும் ஒண்ணுதான். நல்லா இருக்கீங்களா மாமா? கேக்குறதான் கேக்குற, அதை கொஞ்சம் அன்பா கேளமா. எதையும் கூட்டிக்கிட்டு சுத்துறீங்க? அவனையே மாத்திட்டுற. சில ஆம்பளைங்களை பார்த்தா உழைச்சு போடுவாங்கன்னு தோணும், ஆனா இதை பார்த்தா தோச்சு போடுன்னு தோணுது. கோயில போய் சுத்து, புத்தியாவது வரும். உங்க அம்மா கிட்ட சொல்லி ஒரு நல்ல பையனை பார்த்து சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்க. அத்தை கிட்ட சொல்லி ஒரு ஆம்பளை புள்ளிய பெத்து கொடுக்க சொல்லுங்க. வயசான காலத்துல வயசு புள்ளிய கட்டிக்கிட்ட பேராவது இருக்கும். ஐயோ, சாமி கிட்ட சொந்தக்காரங்கன்னு சொன்னீங்க, நாம 2 பேரும் சொந்தக்காரங்களா இல்லாமா? என்ன பேச்ச காணோம்? சரி கிளம்புங்க மாமா. யாராவது பார்த்து அத்தை கிட்ட சொல்லிட்டா அவ என்ன சக்காலத்தியான்னு கேட்பாங்க. அடி, வருவான் வருவான். உன் கொழுப்பு அடக்குறது மாதிரி எவனா ஒருத்த வருவான். ஜாட பேசுறதுக்கு மாமா புள்ளி எனக்கு இருக்கு, அதான் மாமா கிட்ட விளையாடுறேன். சரி சரி, விளையாண்டது போதும். ராமகிருஷ்ணா, வா போலாம். வரம்மா. ஐயோ, நாளைக்கு ஒரு காக்க மாந்தப்புல காத்துட்டு இருப்பேன், மறக்காம வந்துறியா? வாயா. எங்க நீ வரமாட்டியோன்னு நினைச்சேன், அந்த தடுக்கெடுத்து போட்டு உட்காரு. என்னைய பாக்குற? இதெல்லாம் உனக்காக தான் சமைக்கிறேன். எனக்காகவா? வந்ததுல இருந்து பச்சை மிளகாவும் பழைய சோறு. ஐயோ, ஒலை கொதிச்சிருச்சு. யோ, அந்த அரிசி எடுத்து கல்ல பொறுக்கியா? பச்சை மிளகாவும் பழைய சோறும் தின்னுட்டு திரியறியே, வாய்க்கு ருசியா சமைச்சு போடலான்னுதான். எனக்கு எதுக்கு நீங்க சமைச்சு போடணும்? பட்டணத்து பொண்ணுங்க பசங்களை பிடிச்சிருந்தா லவ் லெட்டர் கொடுப்பாங்க, கம்ப்யூட்டர்ல காதல் பண்ணுவாங்க. ஏய் 3ஆம் கிளாஸ், கம்ப்யூட்டர்னா என்னன்னு தெரியுமா? என்ன சொன்னீங்க? கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர். உனக்கு எங்க அது தெரிய போகுது? ஆனா கிராமத்து பொண்ணுங்க பசங்களை பிடிச்சிருந்தா செலவுக்கு காசு கொடுப்பாங்க, யாருக்கும் தெரியாம முட்டையை கொடுத்து உடம்ப தேத்துக்குன்னு சொல்லுவாங்க, சட்டை வேட்டியெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க, வாய்க்கு ருசியா சமைச்சு போடுவாங்க. என்ன புரியுதா? அப்படின்னா அலிபாபாவும் 40 திருடர்களும் அர்த்தம். யோ, என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? என்னங்க, நான் ஒரு அனாதை, 3ஆம் கிளாஸ், வேலை வெட்டி இல்லாதவன், சொத்து சுகம் இல்லாதவன். என்னைய பொம்பளை மாதிரி பேசுற? நான் இந்த ஊர்ல எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சியா? சம்பாதிச்சு போடுவேன், சமைச்சு போடுவேன். காலம் பூரா நீ எனக்கு மட்டும் புருஷனா இருப்பேன்னு சொல்லு, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். யோ, சொல்லியா? சரிங்க, காலம் பூராவும் நான் உங்களுக்கு மட்டும் புருஷனா இருப்பேன். அது என்ன உங்களுக்கு? உனக்குன்னு சொல்லு. சரி, காலம் பூரா நான் உனக்கு மட்டும் புருஷனா இருப்பேன். பேச்சு மாறின மரியாதை கிட்ட போயிடும். சரியா? எப்போ கல்யாணம்? இப்பதானே பழகவே ஆரம்பிச்சிருக்கோம். காலம் பூரா ஊருக்குள்ள உரசிக்கிட்டே திரியலாம் நினைக்காத. இனி உன்னை பாக்குறப்பெல்லாம் கல்யாணத்தை பத்தி தான் பேசுவேன். யோ பொறுக்கி, ஏன் முடிக்கிறதுக்கு முன்னாடி முந்திரி கொட்டை மாதிரி திரும்புற? பொறுக்கி, டீயா கல்யாணம் தான் கேட்டேன். பொறுக்கிட்டேன். கொக்குச்சி கொக்கு கொக்கச்சி கொக்கு ரெட்டச்சி லாக்கு ரெட்டச்சி லாக்கு மூக்குச்சி லந்தி மூக்குச்சி லந்தி. என்னது அது? வர்ணம் அது ஒண்ணும் இல்லையா, சின்ன பசங்க 1 2 சொல்லி விளையாடுறாங்க. ஓஹோ. சரி, இந்த வெங்காயத்தை உரிச்சு கொடு, சீக்கிரம் சாப்பிடலாம். ஏமா, ஒரு ஆடோ கோழியா சமைச்சு போடக்கூடாது? அது எங்க இருந்தியா வரும்? இந்த ஆம்பளைங்களுக்கு உடனே அதிகாரம். ஆசையா இருந்துச்சு, அதான் கேட்டேன். சமைச்சு போடலாம் தான், ஆனா இந்த இடத்துல பேய் இருக்கியா? கவுச்சு சாப்பிட்டா பேய் அடிச்சிரும். இந்த ஊர்ல செத்தவங்க எல்லாம் இந்த தோப்புல தான் பேயா அரைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. யோ எந்திரியா, அந்த மரத்தை பாரு. 3 வருஷத்துக்கு முன்னாடி ஜல்லிக்கட்டுல செத்து போன வேலப்ப அந்த மரத்துல தான் தொங்கிட்டு இருக்கான்.
கொக்கு ரெட்டை சீலாக்கு முக்கு சேலந்தி நாக்கு ஆவரணம் ஐயப்பஞ்சோறு ஆறுமுகத்தாளம் ஏறுக்கு குழு எட்டுக்கு முட்டி மல்லி மலர்ந்த குடி அள்ளி குளத்தில துள்ளி குதிக்க போனா அள்ளி குளத்தில மல்லி பறிக்கிறே நீ மாமா கபடி 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 கொக்கு சிக்கொக்கு ரெட்டை சிலாக்கு முக்கு செலந்தி நாக்கு ஆவரணம் ஐயப்பஞ்சோறு ஆறுமுகத்தாளம் ஏழுக்கு குழு எட்டுக்கு முட்டி யாரு கண்டு பட்டுச்சு நெஞ்சுக்குள்ள காயா ஊருக்குள்ள நூறுண்டு ஒன்ன விட்டா யாருண்டு ஊசி கண்ணு பட்டுச்சு கேப்பதென்ன நாயா சிந்தி சதரும் அழக பந்தி போட பாய் போடு பந்தி பொழுது அதிகால எந்த பொழுது நீ கூட மலை ஏலக்காயும் வாசம் சேல தொட்டா வீசும் அந்த மேலக்காத்தே ஓடி போச்சு உன்னை பார்த்தா வெக்கம் வானத்துக்கும் மேகத்துக்கும் கல்யாணம் நடக்கும் மனசு நீராக இருக்கும் வானத்துக்கும் மேகத்துக்கும் கல்யாணம் நடக்கும் ஓ மனசு என் மனசு நீராக இருக்கும் குச்சி கொக்கு ரெட்டு சீலாக்கு முக்கு சேலந்தி நாக்கு ஆவரணம் ஐயப்பஞ்சோறு ஆறுமுகத்தாளம் ஏழுக்கு குழு எட்டுக்கு முட்டி மல்லி மலர்ந்த குடி அள்ளி குளத்துல துள்ளி குதிக்க போனா அள்ளி குளத்துல மல்லி பறிக்கிற நான் தானே கபடி 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 வழிமறி சிலுக்கு வருது வழிமறி நீ வழி விடலனா என்னால போக முடியாதாக்கும் போயிருவியா
போய் காட்டட்டுமா? எங்க போ பாப்போம். ஆ? ஆ. ஆஹா. ஆ. ஆஹா. ஆஹா. இத நான் டான்ஸ் நினைச்சா குதிச்சு வர்றதுக்கு. யோ, நீ கம்பு சுத்துனா நான் கால சுத்துவேன். நீ சக்கரை போத்துனா நான் டப்பாங்குத்து. நீ சலா வரிசனா நான் சதுராட்டம். மோதி பாத்துலாமா? மோதி பத்தலாமா? வர வெள்ளிக்கிழமை மாரியம்மன் கோயில்ல ஆடி திருவிழால மோதி பத்தலாமா? எப்படி மச்சான் நேத்து ராத்திரி என் தங்கச்சி பவள குடி டான்ஸ் சூப்பரா இருந்துச்சு. நான் எதிர்பார்க்கவே இல்ல. வேலு வில வளர்த்துட்டான்ல. ஆ. இங்க பாத்தியா மாடு மேய்க்கிற வயலுக்கு மாடு மாதிரியே தூங்குறத. டேய் முருகா மாரி சமுத்திரம் எந்திரிக்கடா டேய். எந்திரா. தொழில் பக்தி. என்னடா பகல்ல தூக்கம்? அது ஒண்ணு இல்ல பாப்பா. ராத்திரி பவளக்குடியோட டான்ஸ் பார்த்தோம். அப்புறம் மாணிக்கம் வீட்டுல ஒரு கூத்து நடந்துச்சு. பவளக்குடி டான்ஸுக்கு அப்புறம் ஏன் கூத்து தானே நடந்துச்சு? மாணிக்க வீட்டுல ஏது கூத்து? நான் வர்றேன், அவன்கிட்ட கேளு. எங்க வரான்? ஏய் மாணிக்க எங்க வா. என்ன என்ன அதுக்கப்புறம் தனியா கூத்து நடத்துனே? என்ன கூத்து? அவ என்ன கேக்குறீங்க? என் பொண்டாட்டிக்கு அம்மாவுக்கும் பெரிய பிரச்சனை. பிரச்சனையா? என்ன பிரச்சனை? எங்க அம்மா என்ன பண்ணிடுச்சுன்னு என் பொண்டாட்டிய பார்த்து, ஏண்டி நான் உன்ட்ட ஆவையில வந்தனா, தேவையில வந்தனா, சாதின்னு வந்தனா, சனன்னு வந்தனா, நம்மையில வந்தனா, திம்மையில வந்தனா, உப்புன்னு வந்தனா, மொளான்னு வந்தனா, அம்மின்னு வந்தனா, கொடகல்னு வந்தனா, அரிசி குண்டு வந்தனா, தவசு குண்டு வந்தனா, போட்டு குண்டு வந்தனா, பொங்கி குண்டு வந்தனா, அடி மானகட்ட மலங்க மாட்டேன். இதான் பிரச்சனையா அப்படின்னு எங்க அம்மா கேட்க, என் பொண்டாட்டி பேச வரட்ட பிரச்சனை இல்லைன்னு நான் மாறு சத்தியம் அங்க போட்டு தோல் சத்தியம் தொங்க போட்டு நான் சொல்ல நலுமையா கேட்டு பேசுள்ள பெருமையா கேட்டு என் புருஷன் உள்ள அங்க நிக்க கூடாது இங்க நிக்க கூடாதுன்னா வயிற்ற கட்டி வாய கட்டி இங்க இருந்து சீமராசியம் போய் ஒரு அடி கிடைச்சது அரைப்படி கிடைச்சத கொண்டு வந்து உரிச்சு கொண்டு வரப்பா. நான் என் பொண்டாட்டி தேங்காய் உரிச்சு கொண்டு வர சொல்லிருக்காங்க. உரிச்சு கொடுத்தவங்க முன்னால இலை அடிச்சு கொண்டு போடுவாங்க. என்னடா வாய்க்குள்ளே கடப்பார வச்சிருக்கானா? மாணிக்கா என்னடா பல்லால தேங்காய் உரிக்கிற? பல்லு உடைஞ்சிட போகுற. அருவாள் எடுத்து உரி. ராமகிருஷ்ணா எவா ஐயா அந்த கல்லு வீடு தெரியுமில்ல உனக்கு? அது அப்படியே போய் வடக்கு பக்கம் திரும்பினா அந்த தள்ளி இருக்கா தானே? ஆமா. இந்த போய் அந்த வீட்டை திறந்து சுத்தம் பண்ணிட்டு பூட்டிட்டு சாவியை வீட்டுல கொடுத்துரு. சரிங்க. ஏய் பாபநாசா ஐயா என்னடா வெட்டி